பிரதமர் அவர்கள் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு அடுத்த 25 ஆண்டுகள் உங்களுக்கு ஒரு வழித்தட போட்டார். நீங்கள் அனைவருமே அடுத்த 25 ஆண்டுகள் உங்களுடைய உழைப்பில் நீங்கள் எந்த துறையை தேர்வு செய்து 12ஆம் வகுப்புக்கு பிறகு அந்த துறையிலே நிபுணர்களாக மாறி எந்த துறையிலே நீங்கள் வல்லமை படைத்தாலும் கூட 2047 அமிர்த காலம் முடியும் பொழுது உலகத்தினுடைய முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்கக்கூடிய பொறுப்பு உங்க கையில் இருக்குங்க. அந்த மிகப்பெரிய பொறுப்பு இந்த சமுதாயம் உங்களுடைய கையில கொடுக்கும். அந்த பொறுப்புக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் கல்வி முக்கியம். அது சாதாரண கல்வி இல்லை. எதையோ படிச்சோம், எங்கேயோ மார்க் வானோம், எங்கேயோ போனோம், அந்த கல்வி இந்தியாவுக்கு தேவையில்லைங்க ஐயா. ஆழமான, முழுமையான, தீர்க்கமான, நுணுக்கமாக சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய கல்வி உங்களுக்கு தேவைப்படுதுங்க ஐயா. அதனால் வெறும் கல்வி மட்டும் இப்ப பத்தாதுங்க ஐயா. அந்த கல்வி கலாச்சாரத்தோடு கலந்திருக்க வேண்டும். அந்த கல்வி மனித தன்மையோடு கலந்திருக்க வேண்டும். அந்த கல்வி ஒரு ஏழை மனிதனுடைய கண்ணீரை பார்த்து அதற்கு நான் எப்படி உதவ முடியும் என்கின்ற கேள்விக்கு அந்த கல்வி பதிலளிக்க வேண்டும். அந்த கல்வி நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்று பாடுபடுவதற்காக அந்த கல்வி இருக்கணும். இன்னைக்கு நீங்க வெளியே வரும் பொழுது நிறைய சமுதாய பிரச்சனைகள் உங்களுக்காக காத்திருக்கு. நிறைய சமுதாய பிரச்சனை, நிறைய பிரச்சனை. 2 லட்சம் ரூபாயில் நீங்க வீடு கட்ட முடியுமா? யோசிக்கணும். நீங்க 10 லட்சம் ரூபாயில அந்த மெட்டீரியலை பயன்படுத்தி தான் வீடு கட்டலாமா, இல்ல நானோ வீடு 2 லட்சம் ரூபாயில நீங்க சிவில் இன்ஜினியரா ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்க முடியுமா? டாடா அப்படித்தான் யோசிச்சாரு. 6 லட்சம் ரூபாய்க்கு எது கார், 1 லட்சம் ரூபாய் நானோ கார் முடியுமா? டாடா யோசிச்சார். இப்ப நீங்க வீட்டுக்கு யோசிக்க வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு பார்க்கிறோம், ரோட்ல போறோம், ஒரு மலைக்கே ரோடு தாங்கிறது இல்லை, ஒரு மலைக்கே பாலம் தாங்கிறது இல்லை. ஏன்? முறையில்லாத மனிதர்கள் ஏதோ வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு அரசு அதிகாரிகள், நேர்மையான நாணயமான அரசு அதிகாரிகள், கோடிக்கணக்கான அதிகாரிகள் தேவைப்படுறாங்க. அந்த ஃபீல்டுக்கு நீங்க போகணும், அங்கேயும் சரி போகணும். அரசியலே நாணயம் குறைந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அரசியல் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல அரசியல்வாதிகள் நல்ல கல்வியின் மூலமாக நீங்கள் உருவாக்கி அரசியலுக்கு தரணும், அதுவும் தேவைப்படுகிறது. விஞ்ஞானிகள் தேவைப்படுறாங்க. 5 ரூபா டாக்டர், லட்சக்கணக்கான டாக்டர் தேவைப்படுறாங்க. பொறியாளர்கள் தேவைப்படுறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி சமுதாயத்தில் இன்னைக்கு ஆசிரியர் என்று சொன்னால் முதல்ல இருந்த மரியாதை இல்லைங்க ஐயா. இந்த பணம் இருக்கக்கூடிய மோகத்துல எல்லாம் பணம் 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 என்று வந்து விட்ட பிறகு நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் மீது மரியாதை குறைய ஆரம்பிக்குது. அதை திருத்த வேண்டிய கடமை இளைய சமுதாயத்திற்கு இருக்கு. ஆசிரியர் பணிக்கு மறுபடியும் ஒரு பெருமையை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்க படிக்கக்கூடிய சில மாணவ மாணவிகள் நீங்களே ஆசிரியர்களாக மாற வேண்டும். நீங்க நிறைய மாணவ மாணவிகளை உருவாக்க வேண்டி வரும். ஆசிரியர் பொறுப்பு என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அதற்கு நீங்கள் துணிவோடு வந்து ஒரு பள்ளியில, ஒரு கல்லூரியில ஆசிரியர் என்கின்ற மகத்தான பொறுப்பை கையில் எடுத்து அடுத்த கட்ட மாணவ செல்வங்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பும் இப்ப இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இருக்கு. நீங்கள் எதை தேர்வு செய்தாலும் சரி, எந்த இலாக்காக்கு போனாலும் சரி, உங்கள் வாழ்க்கை ஆண்டவன் அருளோடு எதை நோக்கி சென்றாலும் சரி, எங்களுடைய அன்பான வேண்டுகோள், பணத்தை முதன்மையாக்காதீங்க, பணத்தை கடைசியா வை. சமுதாயத்தை முதன்மையாக்கும். குணம் நன்றாக இருக்கட்டும். உங்களுடைய கல்வி என்பது முழுமையான கல்வியா உங்கள்கிட்ட இருக்கட்டும். அதுக்கு ஒரு 10 மார்க் குறைஞ்சா கூட கவலைப்படாதீங்க. 100 மார்க் வாங்கி மோசமான இருக்கிற டாக்டரை விட 80 மார்க் வாங்கி 5 ரூபா டாக்டர் எவ்வளவோ பரவாயில்ல. அதை பத்திலாம் நீங்க ஒன்றும் பெருசா கண்டுக்காது. 10 மார்க் 15 மார்க் குறையுது. அதன் மூலமாக என்னுடைய மனிதத்தன்மை இழக்கவில்லை, முழுமையான கல்வியை நான் பெற்றிருக்கின்றேன் எடுத்தால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். 100க்கு 100 வாங்கிட்டேன், ஆனா எனக்கு மனிதத்தன்மை இல்லை என்றால் அந்த கல்வி யாருக்கும் பயன்பட போவது இல்லைங்கய்யா. ஆனால் நான் வந்ததே தாமதமாக வந்திருக்கின்றேன். 10 மணியை நோக்கி என்னுடைய கடிகாரமும் உங்களுடைய கடிகாரமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுக்காம சுவாமி விவேகானந்தா அவருடைய பிறந்த நாளில் அவர் கனவு கண்டது போல அற்புதமான இளைஞர்கள் ஒரு வேள்வியோடு, ஒரு சங்கல்பத்தோடு பாரதிதாசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து உருவாகட்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு 2047 விடுவதற்கு முன்பாக வளர்ச்சி அடைந்த பாரதத்தில் நம்முடைய முன்னோர்களால் இருக்க முடியல, நீங்கள் இருக்க வேண்டும். வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும். உங்களுடைய கண்ணிலே கையிலே இந்தியா என்கின்ற ஒரு வல்லரசு உங்களால் உருவாக்கப்படும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு எல்லாம் உள்ள இறைவன் முருகபெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கட்டும் என்று சொல்லி மறுபடியும் இந்த பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அருண்குமார் அவர்களுக்கு தலை வணங்குகின்றேன். என்ன